விண்வெளியில் காற்று இல்லை என்பது பொதுவான கருத்து. ஆனால் மனிதர்கள் சுவாசிக்கும் காற்றுக்கு பதிலாக விண்மீன் மண்டலங்களையே அதிர வைக்கும் ஒரு காஸ்மிக் புயலை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். 13 கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள NGC 3083 விண்மீன் மண்டலத்தின் மையத்தில் சூரியனை விட 3 கோடி மடங்கு பெரிய கருந்துளை ஒன்று உள்ளது. இதிலிருந்து வினாடிக்கு 60,000 கிமீ வேகத்தில் காற்று வீசுகிறது. இது என்ன காற்று? விண்வெளி வெற்றிடம் என்பதால் அங்கு ஆக்சிஜன் இருக்காது. கருந்துளை விண்வெளி தூசுகளை விழுங்கும் போது ஏற்படும் கடும் வெப்பத்தால் உருவாகும் பிளாஸ்மா துகள்களின் சீற்றத்தையே விஞ்ஞானிகள் கருந்துளை காற்று என்கின்றனர். ஜப்பானின் XRISM மற்றும் ஐரோப்பாவின் XMN நியூட்டன் தொலைநோக்கிகள் மூலம் கண்டறியப்பட்ட இந்த நிகழ்வு வெறும் ஒரே நாளில் உருவாகியுள்ளது. சூரிய காந்த புயல்களை விட பல பில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்த இந்த காற்று விண்மீன் மண்டலங்களில் புதிய நட்சத்திரங்கள் உருவாவதையே கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இது நட்சத்திரங்களை உருவாக்க தேவையான சூழலை உருவாக்கலாம் அல்லது அந்த விண்மீன் மண்டலத்தையே மலட்டுத்தன்மை அடைய செய்யலாம். இது நட்சத்திரங்களை உருவாக்க தேவையான சூழலை உருவாக்கலாம் அல்லது அந்த விண்மீன் மண்டலத்தையே மலட்டுத்தன்மை அடைய செய்யலாம். இதனை கருந்துளை பின்னூட்டம் என்று அழைக்கிறார்கள். இது மண்டலங்களின் வளர்ச்சியையே மாற்றியமைக்கும் சக்தி என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். நண்பர்களே, மத்தவங்க கிட்ட கேட்க தயங்குற அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.